எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வித்தியாசமான ராகி மிக்சர் பண்ணலாம், பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ எந்த கப் எடுத்தாலும், எந்த டம்ளர் எடுத்தாலும், எது வேணாலும் ஒரு டம்ளர் நம்ம ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எடுத்துக்கேன். நான் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கப்பு மாவுனா நம்ம பாருங்கள் 1/4 கப்பு அரிசி மாவு, கடலை மாவு, டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு இந்த பெரிய ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக இதை நான் புட்டாணி உடச்ச கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். இப்போ நம்ம இதே மாதிரி இந்த சைடும் நான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த மெஷரிங்கை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேம் மெஷரிங் தான். 1 கப்பு ராகி, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, ஒரே ஒரு ஸ்பூனு உடச்ச கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் ஒரே ஒரு ஸ்பூனு, சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோதான் சேர்த்துக்க போகிறோம் நம்ம. இப்போ ரெண்டுமே சேமாக நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி பிணையணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதை பிணைஞ்சிக்கிறேன். உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்த்துடுறேன். உப்பு இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன், இதுக்கு ஒரு ஜாஸ்தி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தான். தண்ணி மொத்தமாக ஒரே முறையாக சேர்த்துறாதீங்க, நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் பிழிகிற மாதிரி நம்ம தண்ணியை தெளித்து சேருங்க, மொத்தமாக ஒரே முறையாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா கையை வச்சு பிணைங்க, மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வைக்க போகிறோம். இதை பிணையிறதுக்குள்ளார எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ இது நல்லா மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு கரெக்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம மூடி வச்சிடலாம் இந்த சைடு. இப்போ இந்த மாவு சேம் மாவு நம்ம பிணைய போகிறோம். இதுக்கு டம்ளரு தண்ணி சேருங்க, ஒரு 1/2 டம்ளர். இது ரொம்ப நம்ம இதை காரா பண்ண போகிறோம், அதாவது இந்த பூந்தி காரா பூந்தி. அதனால் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நீங்கள் பிணைஞ்சி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் எடுத்து விடுற மாதிரி லூஸ் இருக்கணும். பாருங்க, இப்படி எடுத்து விட்டால் இப்படி விழணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஈஸியாக புரியலாம். எண்ணெய் வச்சுருக்கேன் நான். இது கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சு தான் நம்ம பார்க்கலாம் ஹீட் ஆச்சான்னு. இன்னும் இல்லை, நல்லா எண்ணெய் ஹீட்டாகி மேலே எழும்பி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சுற்றிக்கங்க, முழுசாக இப்படி சுற்ற வந்தால் சுற்றுங்க. நான் ஒன்று ஒன்றா தான் சுற்றுறேன்.
ஏன்னா இது ராகியாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும், பார்த்து. நல்லா வெந்துடும். பெரிய கரண்டி வச்சு எடுங்க, சீக்கிரமாக வந்துடும். இதுலேயே நம்ம காரா பூந்தி செய்யலாம். நல்லா வந்திருக்கு, முத்து முத்தா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ராகியில் நம்ம இப்படி ஒரு பூந்தி செஞ்சுருக்கோம் பாருங்கள். ஒரு முறை இந்த காரா பூந்தி எடுத்த பிறகு நீங்கள் 2 பேராக இருந்தால் தைக்கிறது கஷ்டம் இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு மெதுவாக ஊற்றுங்க. கழுவணும் இந்த பாத்திரத்தை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கழுவணும், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை கழுவணும். கழுவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படியே ஊற்றுனீங்கன்னா சரியாக வராது. பண்ணணும். இது செகண்ட் லாஸ்ட்டு போட்டது. அது கூடவே நம்ம இதை ரீகுக் பண்ணணும். எப்போவுமே காரா வந்து பூந்தியை நீங்கள் ரீகுக் பண்ணணும். அதே பூந்தி லட்டாக இருந்தால் நம்ம எடுத்துடணும் ஸ்டார்டிங்கே. இது மாத்திரம் ரீகுக் பண்ணாதான் உங்களுக்கு. அதுக்கு தான் நமக்கு மார்க்கெட்டில் வாங்கினா அதில் ஆயில் ஜாஸ்தி தெரியும் நமக்கு. ஏன்னா ஏன் இவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு வாயில் போட்டால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதை ரீகுக் பண்ணணும் எப்போவுமே. இதை எண்ணெயை வடிச்சிட்டு பாருங்கள், செகண்ட் டைம் நம்ம குக் பண்ணுறோம். ஆயில் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் செகண்ட் டைம் இது. இப்போ இன்னும் நம்ம இது காரா பண்ணுறதுக்கு, மிக்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரீகுக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இப்படி சவுண்டு வரும். நைட்டு ஊற வச்சு இதை வந்து தண்ணியை வடித்தேன். இப்போ தான் தண்ணியை வடித்தேன். நீங்கள் ஆற வச்சாலும் சரி, இல்லைன்னா இப்படியே நீங்கள் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்படி எண்ணெயில் பொரிச்சிடுங்க. சூடாக இருக்கும். நம்ம தண்ணி வடிக்க அப்படி தொடச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, எப்படி சூப்பராக வடிப்பாங்க. ஊற வைக்கணும் தண்ணியை. இது சூப்பராக சவுண்டு கேட்கணும். நல்லா இது பொதுபோதான்னு இருக்குது பாருங்கள், மேலே வருது. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விடுங்க, இல்லைன்னா பொதுபோதான்னு இருக்கும். கடலை நல்ல கலர் வரணும். கடலை நல்லா பொரிஞ்சிருக்கும். எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போதும், ரொம்ப போட்டாலும் கருகிடும். ஆறுனதும் அது கிறிஸ்பியாக ஆகிடும். எண்ணெய் மாத்திரம் வடிங்க. பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் நான். போட்டதுமே தெரியும். இது ரொம்ப வேகமாகவே குக் ஆகும். கடலைப்பருப்பும் நான் பொரிச்சாச்சு. இதில் நம்ம இந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்துடலாம். சவுண்டு கேட்குதுங்களா? இந்த சவுண்டு வர வரைக்கும் எண்ணெயில் விட்டுட்டு எடுத்துடணும். ராகியில் நம்ம உங்களுக்கு பார்த்தா தெரியும், செஞ்சு காட்டுறேன் நான். அதை தொட்டதுனால ஆயில் வந்துச்சு பாருங்கள். கேட்குதுங்களா சவுண்டு? பாருங்கள், இது பாருங்கள், கேட்குதுங்களா? இது சூடாக இருக்குது, இதுவும் சூடாக இருக்குது. பாருங்கள், வேர்க்கடலையும் வெந்துடுது. கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை உதிர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு இப்படியே நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுங்க. எல்லாத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும். எதுக்கு? இந்த
பருப்புக்கும் இந்த வேர்க்கடலைக்கும் மாத்திரம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் உப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்து இதோட உப்பும் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ராகி மிக்சர் உங்கள் வீட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் இது கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு மிளகாத்தூள் கூட சேர்க்குறேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். உப்பும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது கூட ஆட் பண்ணிடுங்க. இதை உதிர்த்து விட்டுருங்க. உதிர்த்து விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ராகி மிக்சர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சவுண்டு கேட்குறீங்களா உங்களுக்கு? சூப்பரான ஒரு ராகி மிக்சர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் மேலே வரணும். அவ்வளோதான். கருவேப்பிலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எந்த வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வீட்டில் அசத்துங்க. உங்களை எல்லோரும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எப்போவுமே செகண்ட் டைம் நம்ம காரா சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதாவது காரா பூந்தி, அந்த டைமில் செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ண மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு துடைச்சிட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். மே காட் பிளஸ் யூ ஆல்.